காரணமாக 2 நாட்களாக மூடப்பட்டிருந்த உதகை அரசு தாவரவியல் பூங்கா இன்று திறக்கப்பட்ட நிலையில் வண்ண வண்ண குடைகளை பிடித்தவாறு சாரல் மழையில் நனைந்தபடி பூங்காவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மலர் மாடத்தில் 275 ரகங்களில் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி முதல் 3 நாட்களாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. இதனால் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டும் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்தன. இதனால் உதகைக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் கடந்த 4 நாட்களாக மூடப்பட்டுள்ளன. அதேபோல் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு பின் உதகையில் இன்று மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதால் கோடை விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவை பார்வையிடும் வகையில் இன்று பூங்கா திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா, கர்நாடகா மற்றும் வடமாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்தும் மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 275 ரகங்களில் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்தும் மிதமான சாரல் மழையில் நனைந்தபடியும் சிலர் வண்ண வண்ண குடைகளை பிடித்தவாறும் குளு குளு காலநிலையில் பூங்காவை கண்டு ரசித்தனர். चलो कार में चलो, अभी कार में सीधा चलो Halo, sudah? Ah.